ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் மெக்கரோனி செய்ய போகிறேன். என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 மேசை கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்குறேன். எந்த எண்ணெய்னாலும் சேர்க்கலாம், தேங்காய் தவிர. இப்போ அதில் 2 வெங்காயம் கட்டமாக கட் பண்ணி அதையும் அதுக்குள்ளே சேர்த்து கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்க்குறேன். இது ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற அளவு தான் நான் இப்போ இதை செய்கிறேன். இது வெங்காயம் பூண்டை பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் இதுக்கு தக்காளி பழம், ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்க்கலாம். நான் முன்ன செய்திருக்கிறேன் பாஸ்தா சாஸ் போட்டு தக்காளி பழம் சேர்க்கல. இப்போ இன்றைக்கி பாஸ்தா சாஸ் சேர்க்காமல் நான் தக்காளி பழம் தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்து இதை நல்லா வதங்க விடுவோம். தக்காளியை கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியாக சேர்க்கணும், சின்னதாக 2. இப்போ டூனா ஃபிஷ் டின் தான் நான் போட்டது. இப்போ நான் மீன் வேண்டி அதை உப்பு போட்டு அவிய விட்டு எடுத்து அதை உதிரியாக எடுத்து போட்டு தான் செய்கிறேன். இப்போ மீனையும் அதில் சேர்த்தாச்சு. இது சேர்த்து இப்போ இது கொஞ்சம் வதங்க விடுவோம். எண்ணெயில் கொஞ்சம் வதங்க விடுவோம் அந்த மீன். இப்போ இதில் உப்பும் சேர்த்துட்டேன். அது காட்டுப்படையில் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ காரத்துக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் கட்டர் தூள் எவ்வளோ தேவையோ நாங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை தேக்கரண்டி சேர்த்துருக்குறேன். தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி சேர்த்துருக்குறேன். காரம் தேவையானவங்க கூட சேர்க்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள், கட்டர்த்தூள், இந்த 3ம் சேர்த்துருக்குறேன். இப்போ டொமேட்டோ சாஸ், தக்காளி சாஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். நான் முன்னே பாஸ்தா சாஸ் சேர்க்குறபடியாக இதெல்லாம் சேர்க்குற குறவை. இப்போ இன்றைக்கி தக்காளி சாஸ் இதெல்லாம் கொஞ்சம் இறுக்கமாக வரும்போது ஒரு 2 மேசக்கரண்டி தண்ணி சேர்க்கணும். 2 மேசக்கரண்டி, ரொம்ப இல்லை. இது கொஞ்சம் லூஸ் கொடுக்குறதுக்கு 2 மேசக்கரண்டி தண்ணி சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த அவிய விட்டு எடுத்த பாஸ்தா இதை உப்பு விட்டு சேர்த்து தான் அவிய விட்டு எடுத்துருக்கேன். அதனால் இதுலேயும் உப்பு பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பாரு நாங்கள் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு இதுக்கு மேலால் சீஸ் கொஞ்சம் தூவிட்டு நாங்கள் இறக்கின பிறகு அந்த சூட்டோடையே இன்னும் கொஞ்சம் சீஸு மேலே தூவிட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி சிம்பிளான இது டூனா ஃபிஷ் இல்லையே, பாஸ்தா சாஸ் இல்லைன்னு சொல்லி யோசிக்காமல் இந்த மெத்தடில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இரவு சாப்பாடாக இருந்தாலும் சரி, காலை சாப்பாடாக இருந்தாலும் சரி, இது பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரிய ஆக்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கும், எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா இதேமாதிரி நீங்களும் செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.